என்ன பொழியாய் மழையல் பலம் என்ன பொழியாய் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். கடந்த 4 நாட்களாக 12 திருமுறைகள் காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே திரு எம்பாவை மட்டும் வருகிற 5 நாட்களுக்கும் நாம் பாராயணம் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சி திரு எம்பாவை மட்டுமே பாராயணம் செய்யப்படுகிறது என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள்ளே இனிதே நுழைவோம். ஐயா வாங்க, நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்கு ஐயா ஆற்றல் செய்யவர்களை வருக வருகின்ற வரவேற்கின்றோம். வாங்க ஐயா. மாணிக்கவாசகர் துதி. வாங்க சித்தராம் வாங்க. திருச்சிற்றம்பலம். அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, மாணிக்க வாசகருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். நன்றி. கற்பார்ந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்து எனக்கு சேர்ந்ததே, அப்பன் ஒரு வாசகம் கொண்டு உரைத்த தமிழ் மாலை திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலாமா? வரிசை யாருக்கா கூப்பிடுறது? பேரை வரிசை யாரை கூப்பிடுறது? ஐயா முதல் பாடு தாமோதரன் ஐயா பாட வச்சிடலாம் ஐயா. தாமோதர நாகை காரணம், காஞ்சி காரணமும் நாகை காரணமும் என்ன சமையல் செய்வாரு, பண்ணி பாடி முடிச்சிட்டாருன்னா வேலையை பார்ப்பாரு. வாங்க ஐயா. அவரோட சமைக்கிறாரா? ஆமாங்க ஐயா, நானும் சமைக்கிறேன், நீங்களும் சமைக்கிறீங்க. இங்க வர்றவங்க எல்லாருமே சொந்த சமையல் தெரிஞ்சவங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சமைத்தல் பக்குவப்படுதல்னு பேரு. உணவை பக்குவப்படுத்த மாதிரி உள்ளத்தையும் பக்குவப்படுத்துதல். உணவுல இருந்து ஆரம்பிக்கணும் ஐயா பக்குவப்படுறது. ஆமா, உடம்பு பக்குவப்பட்டதானே உள்ளம் பக்குவப்படும். கண்டிப்பாங்க ஐயா. முதல்ல உடம்ப பக்குவப்படுத்தினா உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் வாயமறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. வாழ்க வாழ்க. பாருங்க ஆரியம் அந்தகம். ஆமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திரு எம்பாவை. மல இருளில் உறங்குவது விடுத்து பரிபாகர் அருள் நீரில் மூழ்க அழைத்தல். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ பண் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலையின் மேல் நின்றும் புரண்டுங்கண் ஏதேனும் ஆகாள் இடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரம் பாவாய் இதே என் தோழி பரிசேலோரம் பாவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அது தலைப்பு என்ன சொன்னீங்க இப்ப முதல் பாட்டுக்கு? மல இருளில் உறங்குவது விடுத்து பரிபாகர்களை அருள் நீரில் மூழ்க அழைத்தல். ஓ, இரவுலோதான் மலை இருளில் உறங்குதல். அதுல இருந்து மலை பரிபாகம் ஆகுது இல்லையா? அந்த மலை இருளை போக்குவதுதான் ஆதியும் அந்தமில்லா அரும் பெரும் சோதி. வாழ்க வாழ்க. அப்போ அந்த குளிச்ச உடனே அந்த ஆணவம் கண்மம் போயிடுமா ஐயா? குளிச்ச அந்த பரிபாகம் நடந்துருமா? போனோம்னு நினைச்சு குளிச்சா போகும். நீங்க என்ன நினைப்போட பண்றீங்களோ அதான். கண்டிப்பா கண்டிப்பா. உடம்புல இருக்கிற அழுக்கு போடணும்னு நினைச்சு சோப் போட்டு குளிச்சா உடம்புல இருக்கிற அழுக்கு போகும், உள்ள அழுக்கு போகணும்னு நினைச்சு குளிச்சா உள்ள அழுக்கு போகும், ஆனந்த் கண்ணும் தானா போகும். கண்டிப்பா. அற்புதம் அற்புதம். ஆனா அது விளக்கம் அற்புதம் தாமதம் ஐயா. காலையில புத்தகத்துல போட்டிருந்தது. நான் ஒண்ணு ஐயா
நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடை. வாழ்க வாழ்க. நன்றி 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 நன்றி. வாங்க ரயில்வே கடமை நிகழ்ச்சி நடத்துங்க. அடுத்த 2வது பாட்டு. சரி, வரிசையா 2வது நான் கூப்பிடுமா? பாடிடுறேன். 2வது பாட்டு நான் பாடிடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நிதானமா ஐயா நிதானமா பாடுங்கன்னு அவசரமா பாடாதீங்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போது போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீவையும் சிலவோ விளையாடி பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போது போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீ சீச்சீவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசானார் கண்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசானார் கண்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். நன்றிங்க. அந்த சொல்லு வந்து ஈசன், ஈசான் இல்ல ஈசன். ஈசானம் என்பது வேற, ஈசன் என்பது வேற. ஈசனார்க்கு அன்பர்யாம், அன்பர்யாம் ஈசானார்க்கு அன்பர். ஈசன் என்ற சொல்லுக்கு ஈசாமினா கோபம்னு அர்த்தம். ஈசாமியா தெரியலன்னா பொறுமை இல்லாம கோபமா அர்த்தம். பெருமான் ரொம்ப பொறுமையுடையன், ஆனால் அவனுக்கு ஈசன்னு பேரு. ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி. அதனால அந்த ஈசன் அந்த பொறுமை உள்ள அந்த ஈசன் மேல நேசம் வைக்கணும் அப்படின்னுதான். நேசமும் வைத்தனையோ காலையில அந்த அமளியாகிய அந்த படுக்கையின் மேலே நேசம் வைக்காமல் ஈசன் மேலே நேசம் வைக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. முத்தன்ன வெண்ணகையாய். ரயில்வே இருக்கீங்களா? எல்லாரும் கூப்பிடுறீங்களா? டியூட்டில இருக்கீங்களா? லிஸ்ட் படி கோட் சொல்லுங்க ஐயா. அடியன் டியூட்டில இருக்குங்க ஐயா, டியூட்டில இருக்குங்க ஐயா. சரி சரி, அப்படியே பாத்துக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. கூப்பிடுறீங்களா எல்லாரையும்? இன்னைக்கு காலையில ஷிஃப்ட். காலையில நைட் ஷிஃப்டாமா? நைட் ஷிஃப்ட்டுங்க ஐயா. நைட் 8 மணிக்கு வந்து காலையில 8 மணிக்கு டியூட்டிங்க. காலையில 8 மணி வரைக்கும். சரி சரி, அது இடையில அதுக்காக தாங்க. ரயில்வே கடமை பாடிடுங்க நீங்க. சரி சரி. 3வது பாட்டு பாடுமா? முத்தன்ன வெண்ணகையாய். ஐயா அடுத்த பாட்டு பாடுறேங்க ஐயா. இன்னும் எடுக்கவே இல்லை பாட்டை. யாரையாவது பாட சொல்லுங்க. அப்ப வாழைப்பாடி சித்திரம் நீங்க பாடுங்க. அந்த சித்திரம் நெஞ்ச சித்திரம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தேதேரெழுந்து அத்தன்னானந்தன் அமுதன் என்றல்லூரே தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைத்திரவாய் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். நன்றிங்க ஐயா. அடிகளா பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடிகள் வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று நம்முடைய இறைவனுடைய நேசத்தை சித்தத்திலே வைப்பது. அந்த சித்தத்தை சிவனில வைப்பதுதான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. 4வது பாட்டு ஒன்னை திருநகையாய். ஐயா அடியன் பாடி பாடுங்க. ஒன்னை திருநகையாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.
ஒல்லித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயிலேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. அந்த சித்தத்தை சிவன் பால வைத்தல் என்பதான் இங்கே உள்நெக்கு நின்று உருக அம்மாட்டோம் பெருமானை உள்ளத்தில வைத்து உருகுதல். அந்த அப்படி அந்த அந்த உருக்கத்துக்கு பேர் தான் நெட்டை குடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மாலரியா நான்முகனும். உமாமா குன்றத்தூர் உமாமா இருக்கீங்களா? சிவானப்பா அப்படியே எல்லாரும் கூப்பிடுங்க. பாடிட்டு அப்படியே எல்லாரும் கூப்பிடுங்க வாங்க. சிவானப்பா. திருச்சிற்றம்பலம். மாணிக்க மலரடிகள் போற்றி போற்றி. உள்நித்தில நகையாய். அஞ்சாவது பாட்டுமா? சிவாயனப்பா. திருச்சிற்றம்பலம். மாலரியா நான்முகனும். சிவாயனம். மாலரியா நான்முகனும் காணாமலேயினை புலறிவோம் என்றுள்ள கொக்கங்களை பேசுவாய் படரி கடை திறவாய் நாளை மேகின்னே பிறவேர் அறிவறியார் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏழு ஏழ ஏழ குழலி பரிசேலோர் எம்பாவாய் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கா ஏழ குழலி பரிசீலேரோ எம்பாவாய். சுவாமியா. போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ அப்படின்னு பெருமான் எந்த திசையில் இருக்கான்? கிழக்க இருக்கானா வடக்க இருக்கானா அப்படின்னு கேட்டா அவன் வானாய் நிலனாய் பிறவாய் எல்லா திசையிலும் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து அன்னே இவையும் பாட்டு. ஆறாவது பாட்டுமா? ஆறாவது பாட்டு பாடா அம்மா. அஞ்சாவது பாட்டு பாடாங்கல்ல. நான் வானே அடுத்த பாட்டுக்கு போயிட்டேன். ஓலமிடினும் உணராய் உணராய் கான் என்பது நாம் பெருமானை நோக்கவில்லை, பெருமான் நம்மை நோக்கி ஓலமிட வேண்டும் என்பதை உணர வேண்டும். ஏற்பகை நாயனார் புராணத்து மூலமாக பெருமான் நம்மை நோக்கி ஓலமிட வேண்டும் என்ற உணர்ச்சி வர வேண்டும் என்று சொல்ற பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மானே எல்லாரையும் வரிசையா கூப்பிடுங்க. நன்றிங்க ஐயா. ஐயா நான் கூப்பிடுவோம் ஐயா. நீங்க கூப்பிடுங்க. உமாமா கூப்பிடுவாங்க நினைக்கிறேன், அவங்களுக்கு தெரியும். சரிங்க சரிங்க ஓகே. மானே நென்னலை நாளை வந்துங்களை மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணமே போன திசை பகராய் இன்னம் புரிந்தின்றோ இன்னும் புலர்ந்தின்றோ வானோ நீலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கு ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோரெம்பாவாய் ஓனே உருகாய் உனக்கே உறும் எமக்கு ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோரெம்பாவாய்.
பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. சிவாய நம. வாழ்க வாழ்க. ஊனே உருகா உனக்கே உறும் எமக்கும் என்பது ஊனை உருக்குதல். புன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னெடும் கோயிலா புகச் செய்தலைத்தான் ஊனே உருக்குதல் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அன்னே இவையும் சிவானம்மா புனிதலிமா பாடுங்கம்மா. சிவாயனம்மா. நமச்சிவாயம் பாடுங்க. நமச்சிவாங்க ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா புனித விஜயம்மா. வாங்க. அன்னே இவையும் சிலவு பல அமரர் உன்ன கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாயனா முன்னும் தீசே மெழுகோப்பாய் என் ஆனை என் அரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னும் கேள்வேராய் இன்னும் துயலுதியோ வன்னெஞ்ச பேதைய போல் வாழா கிடத்தியால் என்னே துயலேன் பரிசலோர் எம்பவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். பெருமானுடைய இந்த காலையில இருந்து கோயில்ல இருந்து அந்த மணி ஓசை கேட்கும். அந்த மணி ஓசையாகிய அந்த சின்னம் கேட்டால், சின்னம்னா கைலாய வாத்தியம்னு சொல்லுவாங்க சில பேரு. அதனால அந்த அந்த ஒலி கேட்டவுடனே சிவன் என்று வாய் திறக்க வேண்டும். சிறப்பும் வனப்புமாகிய அம்மையப்பன் பெயரை சொல்லுதால் சிவன் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 8வது பாட்டு. கோழி சிலம்ப சிலம்பும். அடேன் பாடுறேங்க ஐயா. பட்டம்மா. சிவசிவாயனம். கோழி சிலம்ப சிலம்பும் கொருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கோழில் பரம் சோதி கோழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி. அதான் பாக்குறேங்க ஐயா. கேழில் பரம் சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியாம் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். எங்க அம்மா பேரு வாழிதான் ஐயா. எங்க அம்மா பேரு வாழி. வாழின்னு பேர் வச்சிருக்காங்களா? நல்லா இருக்க பேரு. அதிகமா வாழின்னு தான் கூடுவாங்க, வாழியம்மான்னுவாங்க. அது கிராமத்துல வாழின்னு சொல்ல, வேற என்ன பேர் இருந்திருக்கோ அதை வாழின்னு கூப்பிடுறாங்க. அது கலக்கல அப்படி வாழி மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். வள்ளியம்மாள். வள்ளியம்மாள். அதான் வள்ளியம்மா பேர வாழின்னு கூப்பிடுறாங்க. அதாவது அந்த ஆறிரு தடந்தாள் வாழ்க வரல, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம்னு. அந்த வாழி, அந்த வள்ளி வாழின்றத வாழின்னு வாழி வாழி கூட வள்ளி பெற சொல்லு வாழின்னு கூப்பிடுறது. பெருமான் வள்ளலா இருக்கிறான், அவன் வள்ளியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது. வாழ்க வாழ்க. இங்க கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கரை. கோழி கூவுற நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அங்க அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? கேழில் கேள் என்றால் பெருமானுடைய திருவடியை குறிக்கும். அந்த திருவடியை பரஞ்சோதி என்றும் பரங்கருணை என்றும் 2 விதமா சொல்றார். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை. பரஞ்சோதி என்பது சிவனுக்குரியது, பரங்கருணை என்பது அம்பாளுக்குரியது. அதனால பெருமான் சிவசக்தியாக இருந்து உரு 2ம் ஒன்றோடொன்று ஒவ்வாகடி என்று சிவசக்தியினுடைய திருவடியை நினைத்தார். வாழ்க வாழ்க. முன்னை பழம்பொருட்கும். டான்ஸுமா வாங்க. சிவாயனம்மா.
ஜான்சி அம்மா. வணக்கம் ஐயா. சிவாய நமங்க. வாங்கம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரையும் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகைய எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோமேலோரெம்பாவாய் இன்ன வகைய எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோமேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நேற்றுக்கு மாம்பழத்துல ஒரு கோயில்ல காசீஸ்வரர் கோயில்ல அந்த பாவை விழா எடுத்துறாங்க. அந்த பாவை விழால ஆண்டாளுடைய திருப்பாவையும் மாணிக்க திருவம்பா பாவைனா ரெண்டும் ஒண்ணுதான். அது சிவனை பாடுறது, அது விஷ்ணுவை பாடுறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் மணிவாசகருடைய வாக்கிற்கும் ஆண்டாள் வாக்குக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டபோது மணிவாசகர் என்ன சொன்னார்? உன்னை பிரானாக இந்த பாட்டு தான் சொன்ன அந்த இடத்துல உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும், பெருமானை பிரான் என்று தலைவனாக கொள்ளுதல், அடுத்து அடியாரை கணவனாக கொள்ளுதல். அங்க கண்ணனையே காதலனாக கொள்ளுதல் என்பது ஆண்டாள் வகை, அது வைணவம். இங்க சைவத்துல பெருமானை தலைவனாக கொண்டு அந்த அடியாரை கணவனாக கொள்ளுதல். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம். அதுதான் சைவத்துக்கும் வைணத்துக்கும் வித்தியாசம். திருப்பாவைக்கும் திருவம்பைக்குள்ள வித்தியாசம்னு நேற்று அந்த பாட்டை எடுத்து காட்டினேன். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. பாதாள மேளினும் கீழ். மல்லிகாமா வாங்க. சிவாயனம்மா. நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. முன்னை பழம் ஒரு நன்றி. நல்லதுங்கய்யா. பாதாளம் ஏலினி கேள் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் தோதே தாளும் ஓதா ஓலாவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளந்தரந்தன் கோயில் பினாம்பிளைகள் ஏதவனோர் ஏதவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசையிலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இங்க பேதை ஒருவாள் திருமேனி ஒன்று அல்லன் அப்படி என்று பெருமானுடைய திருமேனியை காண்பதற்கு விழைதல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 11வது பாட்டு. மொய்யார் தடம் பொய்கை. லலிதா லோகமா வாங்கம்மா. லோகநாதனா லலிதாமா. சிவா லலிதாமா. லலிதாமா இருக்காங்களா? வாங்க. இல்ல அவங்கள அடுத்தவங்களை கூப்பிடுமா? அவங்க லைன்ல வரலன்னா. கணபதி ஐயா வாரீங்களா? சிவாயனம்மா. கணபதி ஐயா. கணபதி ஐயா இருக்காங்களா? ஐயா திருச்சிற்றம்பலம். அடியேன் பாட்டுங்களா ஐயா? கணபதி ஐயா பாடின பிறகு பாடுங்கம்மா. சிவாய நம.
நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இவை பொழுது என் நெஞ்சில் நீங்களாதான் தாழ்வாழ்க சிவா. அடியார் பெருமக்கள் பாதபோஜியாம சுமக்காமி அடியார் பெருமக்கள் நான் ஆவித படிப்பான மந்திர சுந்தர பத்திர பொறுப்பாக சுமக்காமி திரௌபதி ஹோமக்காமி திரௌபதி படிராஜன் சுமப்பியாமி சிவா. 11வது பாட்டு சிற்றம்பலம் திருச்சிரும் மையாத்தளம் வைகை பொக்கு கையார் குழந்துங்கள் பாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தோம் ஆரைபோ செய்யா செல்வா சிறுவங்கள் மையாரங்கன் மறந்தை மணவல ஐயாடி ஆட்கொண்டர்களும் விளையாட்ட ஒய்வார்கள் ஒய்யும் வகையல்ல உண்டோ ஐயாமல் காப்பாய் எமையேற்பாவாய் ஒய்வார்கள் ஒய்யும் வகையல்ல உண்டோ ஐயாமல் காப்பாய் எமையே வரும்பாவாய் எமையே வரும்பாவாய். சிவா சிஸ்டம் நன்றியா வணக்கம் சிவா. வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரடல் போய். எப்படி வாழறது? பெருமானுடைய கையிலே ஏந்தி அந்த அடலை நினைத்து வாழுதல். அந்த அடல் என்ன பண்ணும்? நம்முடைய இணைகளை சுடும். அத்து நீர் உரிமூடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பரிதிரியும் பெருமானார் பெருமிடம் என்று அந்த கையிலே இருந்த அடலை இணைத்து வாழ்தல் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஆர்த்த பிறவி. சரஸ்வதி அம்மா வாங்க. சிவாயனம்மா. சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. சரஸ்வதி அம்மா சிவாயனம்மா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாங்க. காலை வணக்கம். சிவாய். 12வது பாட்டு. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீ ஆடும் கூத்தன் யுவானும் குவலயமும் எல்லாமும் கூத்தன் யுவானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பவார் கடல்கள் வார்த்தையும் பேசி வலை சிலம்பவார் கடல்கள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் போர் பாதம் பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் போர் பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடேலோர் எம்பவாய் ஏத்தி இரும்
சூனை நீர் ஆடேலோர் எம்பவாய் ஆர்த்த துயர்கட. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார் கலைகள் இருக்கா கடல்கள் இருக்காமா அந்த பாட்டு 5வது வரியில? ஐயா வார் கலைகள் தான் சரி, ஆனா இதுல வார் கலைகள்னு இருக்கு. இல்ல கலைகள் தான் சொல்லு. இதுல கலைகள் இருக்கு, ஆனா வார் கலைகள் தான் அது கரெக்டான வார்த்தை. அதுதான் அது வந்து பாடபேதம்னு சொல்லுவாங்க. என்ன வளை சிலம்பு என்பது காலில் அணைவது, அந்த கலை என்ற மேகலை என்பது கையிலே அணைவது. பெருமானுடைய காலும் கையும்னு திருமணி காட்டுறதுக்காக வலை சிலம்ப வார் கலைகள் தான் பாட்டு. அது சில பேர் வந்து அதை பாடபேதம் சொல்லி அதை கடல்கள்னு போட்டிருக்காங்க. கடல்கள் வந்து எப்படியும் நீண்டு இருக்கா, சடைதான் நீண்டு இருக்கும், வார் சடைதான். கடல்கள் வந்து நீண்டு இருக்காது. அதனால கலைகள் தான் சொல்லு. மேகலைன்னு பேர் அதுக்கு. அதுல வந்து வலை சிலம்ப வார்கலைகள். சிலம்பு என்பது பெருமானுடைய திருவடிக்குரியது. மேகலை வந்து பெருமானுடைய அந்த பெருமாட்டியுடைய அங்க வந்து இங்க பெருமாட்டிக்குரிய சக்தியை குறிக்கும். வளை சிலம்ப வார்கலைகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த கலை என்பது கையிலே அணிகிற அணிகலன், அதுக்கு மேகலைன்னு சொல்லுவாங்க. கடல் சிலம்பு என்பது காலுக்குரியது, இது கைக்குரியது, கைக்கும் காலுக்கும் உரியதுன்னு சொல்லுவாங்க. அத வந்து பாடபேதத்துக்காக கடல்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நன்றி நன்றி. மன்னிச்சுக்கோங்க. பேசி வலை சிலம்ப வார் கடல்கள் தான் சரியான வார்த்தை. அதுதான் மூல பாடல் அந்த காலத்துல இருந்து வந்தது. இப்ப இது கலைகள்னு போட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க கலைகள்னு இந்த மாதிரி அத ஆண் உருவகம் பெண் உருவகம் பிரிச்சு பேசுறீங்க. வலை சிலம்பு போட்டு ஆண் பெண்ணு சிவம், அத ஆண் பெண்ணு சிவமும் சக்தியும். அது நீண்ட கடல்கள் தான் பொருள். அதுக்கு வார் கடல்கள் தான் ரைட்டு. ஆனா நீங்க வார் கலைகள்னு சொல்றீங்க, அது ஏற்புடையது இல்லைன்னு பணிவோட தெரிவிச்சுக்கிறேன். நன்றியா. சில பேருடைய கருத்து அப்படி. சிலம்பு என்பது கடலை குறிக்கும், அதனால அந்த கலை என்பது பெருமாட்டுடைய கைகளை குறிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நான் சொன்னேன். சரிங்களா? ரைட் ரைட். வாழ்க வாழ்க. ஏற்கனவே வார் சிலம்புன்னு சொல்லிட்டார். அந்த சிலம்பு என்பது பெருமாட்டியோட கடலை குறிக்கும், அது திருவடிதான். அதனால மீண்டும் அந்த கடலை சொல்லாம கைகளை சொன்னார். அந்த என குடைந்து குடைந்து ஆடும்போது கையும் காலையும் விரித்து ஆடுதல். ஆனா அந்த சிலம்பு என்பது காலையும் கலைகள் என்பது கையும் சேர்ந்து கையும் காலும் அசைஞ்சு ஆடுற மாதிரி குளத்துல நீந்தி குளித்தலுக்கு வார் கலைகள்னு சொல்றதுதான் மரபுன்னு எங்க ஐயா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அத கடல்கள்ல பாடபேதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சிலம்பே வந்து கடலை தான் குறிக்கும். பெருமாட்டியோட கடலை குறிப்பது சிலம்பு. கலைகள் என்பது பெருமாட்டியோட கையும் காலம் அசைந்து ஆட நீராடுதல்னு சொல்லிதான் அந்த பாட்டு. எப்படி நீராடணும் போது நீச்சல் அடிச்சு ஆடணுன்றதுக்கு அடையாளமாக கையையும் காலையும் வார் சிலம்பு என்றும் அதாவது வளை சிலம்பு என்றும் வார் கலைகள் என்றும் சொல்லி காட்டினான்னு சொல்லுவாங்க. அந்த கடல் என்பது பாடபேதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாழ்க வாழ்க. எங்க ஐயா எனக்கு அப்படித்தான் கத்து கொடுத்தாங்க. சரி சரி. அவரவருக்கு உள்ளபடி ஈசனவர்களாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானார். நன்றி நன்றி. சங்கரையா வாங்க. பைங்குவளை கார்மலரா. சங்கரையா சிவானப்பா. சங்கரையா இருக்காரா? நேசநாயனர் இனிய விடியல் வணக்கம். வாங்க. திருச்சிற்றம்பலம். பைங்குவளை கார்மலரால் செங்கமலம் பைம்போதால், பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால், அங்கம் கூறுகிணத்தால் பின்னும் மரவத்தால், தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு நடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்பு கலந்தார் பொங்கைகள்
பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடலோ எம்பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடே எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த போய் அந்த மடுவுல குளிக்கும் போது, பொங்கு மடுவை குளிக்கும் போது அது எப்படி தெரியுது? எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடு என்று. அந்த மடுவில் இருக்கிற தண்ணி பெருமானும் பெருமாட்டியா இருக்குதா? பெருமாட்டி என்பது அந்த தண்ணி மடுவுல போய் வச்ச உடனே மேல சில்லுன்னு இருக்கும். அந்த குளிர்ச்சி வந்து பெருமாட்டியை குறிக்கும் என்றும், உள்ளே முழுகுகிற போது அதுல ஒரு அனல், ஒரு வெதுவெதுப்பு தெரியும், அது சிவன் என்றும் சொல்லுவார்கள். அதனாலே எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடு என்று சிவத்தையும் சக்தியையும் சேர்த்து காட்டுகிற அந்த மடு என்ற குளிக்கும் இடம். வாழ்க வாழ்க. அடுத்து காதார் குழையாட. பரமேஸ்வரிமா வாங்க. சுவாயனம். வாங்கய்யா. காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சேத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளம்மா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலூர் எம்பாவாய். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலூர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி. சீதம் என்பது குளிர்ச்சி, அது சக்தியை குறிக்கும். சிற்றம்பலம் என்பது சிவனை குறிக்கும். ஆக சிவனும் சக்தியுமாக கொண்ட அந்த வேத பொருள், அதுதான் நமச்சிவாய் என்பது. அதனுடைய பொருள் நடப்பு என்றும் மறைப்பு என்றும் சிறப்பு என்றும் வனப்பு என்றும் யாப்பும் என்கிற பொருள் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 15வது பாட்டு. ஓரொரு கால் எம்பெருமான். லலிதா லோகநாதன் வாரீங்களா? முதல்ல கூப்பிட்டாங்களா? ஆளை காணோம். ஆமா, சரி. ஞானப்பிரகாசம் பாருங்க ஐயா. வாங்க. ஞானப்பிரகாசம். வாங்க வாங்க. 15ங்களையா? ஆமாய்யா. ஓரொரு கால் எம்பெருமான். திருச்சிற்றம்பலம். ஓர் கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய்வோவால் சித்தம் கலிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்கணிப்ப பார்வொரு கால் வந்தனையாள் விண்ணோரைத்தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவராம் மாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள் வார் உருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலையா. நீரொருகால் வாயோவா நெடுந்தாரை கண் பனிப்ப. பனிப்பன்னு சொல்லு. அந்த பனிப்பன நீர் துளி, அந்த கண்ணீர் துளி. அதனால பெருமான் அழுது அடி அடைந்த என்ற செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. முன்னிக்கடலை சுருக்கு எழுந்துடையாள். தனலட்சுமிமா வாங்க. திருச்சிற்றம்பலம்.
முன்னே கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையேன் மின்னி பொழிந்தியம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பேர் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி நம் தம்மையாளுடையாள் தன்னின் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையெலோரெம்பாவாய் முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையெலோரெம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்று பெருமான் என்ன செய்யறார்? அந்த கடல்ல இருக்கிற நீரை அந்த சூரிய வெப்பத்தினாலே மேகமாக எழச் செய்து மழை பொழிகிறான் என்ற இயற்கை செய்தியை சொல்ற பாட்டு. அந்த காலத்திலேயே கடலை சுருக்கித்தான் அந்த மேகத்தை வரவழைத்து மழை பொழிவிக்கிறான்னு அந்த காலத்துல அவங்க இது இயற்கை ஆராய்ச்சி விஞ்ஞான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. செங்கணவன் பால் திசைமுகன் பால். செல்வமா வாங்க. சிவாயனமா செல்வமா செங்கண்ணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கொன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அப்ப குளிக்கும் போது பெருமானுடைய புகழை நினைத்து பாடுதல். அதனாலே நம்முடைய வீடும் நாடும் நலம் பெறும் என்பதைத்தான் நலம் திகழ என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 18வது பாட்டு அண்ணாமலையா. வாங்க. சிவாயனமா திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமதம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து காத்தரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாடைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொலி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமோதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூ புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். நன்றிங்கம்மா. பொழுது விடிந்த காலையில சூரியன் வரும். அதுக்கு இரவி இரவி என்ற கதிர் வர தாரைகளாகிய நட்சத்திரங்கள்லாம் மறைந்து போகும் என்ற இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல. சந்திர ஒளியில நட்சத்திரம்லாம் தெரியும், ஆனா சூரிய ஒளியில நட்சத்திரம் தெரியாது என்ற இயற்கைய ரசித்து பாடிய பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. உங்க பிள்ளை ராஜாயா வாங்க. யார் சிவாயனமா இருக்காங்களா? நீங்க பாடுங்க. உங்க பிள்ளை. அது செல்லுல எடுக்கணும். இன்னும் செல்லுல சாத்தி போடுறது. சரி பாடுறேன். கடைசியா போடுறேன். வாழ்த்து போடுறேன். சரிம்மா சரிம்மா. அதுக்குள்ள ஐயா வந்துடும். சரி நித்திலாமா. நித்திலாமா வரீங்களா?
நித்திலாமா வேதியர் செல்வி. நித்திலாமா செண்பகவல்லியம்மா வாரீங்களா? வாங்க. பாடுறமா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கம் பழம் சொல் புதுக்கும் மயம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெம்கோள் நல்குதியேல் எங்கெழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். நன்றிம்மா. திருச்சி. பெருமானுக்கு பணி செய்ய தொடங்கிவிட்டால் எதற்கும் கோலப்பட வேணாம். ஞாயிறு கிழக்கு வச்சானா மேற்கு வச்சானா, அதனால எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்று சொல்கிற செய்தி. வாழ்க வாழ்க. போற்றி அருளுகனே. ஏன் நான் படிச்சிருக்கேன் பத்மம்மா. ஒரே போன். ஒரே போனா. சிவாய பாடுங்களா? பாடுங்க. சிவா. கடைசி பாட்டு. அப்படி ஒரு குரல் காணும். நிக்கலாமா? இருக்கிற பத்மாவதி அம்மா பாடட்டுமே. இருங்க. சரி சரி பாடுங்க. லைனா கூப்பிட்டேன், அதான் வேற ஒண்ணும் இல்லப்பா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இல்லம்மா நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம். அதான். சரி பாடுங்க பாடுங்க. ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்களா பாடுங்க. போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கனின் அந்தம்மாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் கனத புண்டரிகம் போற்றிய முய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடிலோர் எம்பாவாய் போற்றிய மார்கழி நீர் ஆடிலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வாழ்க. போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய்ன. மார்கழி நீர் எதற்கு ஆடுவது? பெருமானுடைய திருவடியை போற்றுவதற்காக. அந்த போற்றிய 8 விதமா சொல்லி அவனுடைய பாதமலர் என்றும் செந்தளிர் என்றும் பொற்பாதம் என்றும் கடல்கள் என்றும் இணையடி என்றும் பொண்டரிகம் என்றும் பொன்மலர்கள் என்றும் 7 இசையா இசைப்பையாண்டி 7 வகையான வகையில அந்த பெருமானுடைய திருவடியை நினைத்து போற்றுவதுதான் அந்த மார்கழி நீர் ஆடுதல் என்று அந்த பதிக பலன் சொல்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வேற என்ன இருக்காங்களாமா லைன்ல? 4 பேர் இருக்காங்க ஐயா. காமாட்சி அம்மா 4 பாடம் கடைசி பாட பாட சொல்லிடுங்க. கூப்பிடுங்க. கடைசி பாட்ட பாடிட்டேன். சரி காமாட்சி அம்மா வாங்க. சிவாய நம. சிவாய நமம்மா. வாங்கம்மா. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமா பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினை அடிகள் போற்றின் மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் ஊழிய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம் அம்மா. ஐயா. ஆதியாம் பாதமலர்ந்து ஆதிசக்தியாகிய பெருமாட்டிய திருவடியையும் அந்தமாம் செந்தளர் என்று பெருமானுடைய திருவடியையும் நினைந்து அதுக்கப்புறம் பெருமான் செய்கிற 5 தொழில்களை போற்றுகிறார். வாழ்க வாழ்க.
சொக்கம்மா வாங்கம்மா சுவாயினம்மா. சொக்கம்மா வாங்க சுவாயினம். திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மல்லான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றிய உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடலொரும் பாவாய். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பெருமானுடைய ஐந்தொழில்களை இணைந்து அந்த பெருமான் பெருமாட்டியாகி ஆதி அந்தத்தை போற்றுதல் தான் மார்கழி நீர் ஆடுதல் என்று பதிக பலன் சொல்ற மாதிரி பலஸ்ருதி. வாழ்க வாழ்க. செல்வி வாங்கம்மா. அடியேன் படிக்கிறையா? உமாமா கேக்குதா? கேக்குது. கடைசி பாட்டு பாடுங்க. சரி சரி சரி. போற்றியருளுகனின் சரியா வரலமா? வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? ஏமா வாய்ஸ் பிரேக் ஆகுது, சரியா வரல. பார்த்து வெளில வந்து பாடுங்க. காமாட்சிமா வீட்டு போட்டுக்கோங்கம்மா. அதுக்குள்ள ராஜா ஐயா ராணி ஐயா பாடிட்டோம். அவங்க வெளியில இருக்காங்க. கொஞ்சம் இருக்குமா? அந்த லைன் சரியா வரல. அது நீங்க இது ஆஃப் பண்ணி போடுங்க. அதுக்குள்ள ராஜா ராணி ஐயா பாடிட்டோம். அவங்க வெளியில இருக்காங்க, அவங்க பாடிட்டோம். தெரியுமா? இப்ப டக்கு டக்குன்னு இவ்வளவு நல்லா இருந்து மறுபடியும் டக்கு டக்குன்னு ஆகுது. வாய்ஸ் நேரம் வரல. வாய்ஸ் பிரேக் ஆகுது, விட்டு விட்டு கேக்குது. சரி, இப்ப அவங்க ராஜா ராணி பாட சொல்லுங்க. அப்புறம் அவங்க ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மால்நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீராடேலோரெம்பாவாய் போற்றி மார்கழி ஆடேலோரெம்பாவாய். சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. பெருமானுக்கு அட்டபுட்பம் சாத்துதல். திலகம்மா வரணும். திலகம்மா வரட்டும். இருக்காங்க. திலகம்மா வாங்கம்மா. நம. திருச்சம்பலம். வணக்கம் ஐயா. போற்றியருளுக நின்னாதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின்னந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றிய மொழிய கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நேர் அடேலோரெம்பாவாய் போற்றிய மொழிய கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நேர் அடேலோரெம்பாவாய் போற்றிய மார்கழி நேர் அடேலோரெம்பாவாய்.
திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. ராஜாராணி. ராஜாராணி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்ட அருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ராணி. ஊருக்கு வந்துட்டீங்களாயா? இல்லையா, இங்கதான் கும்பகோணத்துல இருக்கையா. எப்போ வரீங்க? இன்னைக்கு தான் புறப்படுறோம். இன்னைக்கு தேனுபுரீஸ்வரர் பார்த்தோம், திருவலஞ்சூரியில ஒரு பெருமானை பார்த்தோம். வலஞ்சோடி பெருமானை பார்த்தீங்க? சாயமலை. ஆமாய்யா, காலைல திருநாகேஸ்வரம் போயிருந்தோம். அங்க பக்கத்துல பெருமாள் உப்பிலியப்பனும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். காலையில கும்பேஸ்வரரையும் அவர் ஆறாமுதன் சாரங்கபாணி அவரையும் பார்த்துட்டு சோழ நாட்டு காவிரி தலை யாத்திரை. ரைட், சந்தோஷம். ராணி அம்மா பாட்டு சொல்லுங்க. போற்றி அருளின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளின் அந்தமாம் செங்கலிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரார் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றிய மார்கழி நீராடேலோர் எம்பாவாய், போற்றிய மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ஐயா. தம்பிய பாத்தீங்களா? கிரிய பாத்தீங்களா? கிரி குருக்களா? ஆமா ஐயா, அழகா ரசிச்சு போட்டாரு எல்லாத்தையுமே. சொன்னாங்க, அன்னைக்கு சொன்னாங்க, அவனால இது பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். ரசிச்சு போட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சரஸ்வதி அம்மாவுக்கு நன்றி. வாழ்க. ஆத்ம திருப்தி தானே முக்கியம். தல யாத்திரையில ஆத்ம திருப்தி தான் முக்கியம். அன்பா ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். ஐயனுக்கு போன வருஷம் போட்ட மாலை போட்டு வச்சிருக்காங்க திருஞான சம்பந்தருக்கு. அத பார்த்தவனே பூரிப்புனா பூரிப்பு. அந்த அளவுக்கு எப்படி தெம்பா அவளை மேல ஏறி இறங்கி எல்லாம் நடந்தனே தெரியல. சந்தோஷம் ஐயா. சிவாய நம. நீங்க செய்யற அந்த அந்த இது கலைப்பொருள் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு கலைச்செல்வின்னு பேர் வச்சிருக்கணும். உங்களுக்கு பேரு ராணின்னு வச்சுட்டாங்க. கலைச்செல்வின்னு வச்சிருக்கணும் பேரு. யார் யார் போனீங்க? அந்த இதுக்கு எடுத்துட்டு கொடுத்ததுக்கு இன்னும் நீங்க சிறப்பா இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துனாங்க ஐயருங்க கோயில்ல போனா எல்லாருமே. வாழ்க வாழ்க வாழ்க. ஆமா ராணிமா, மற்றவர்களையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்தோம் இல்லையா? வாழ்க வாழ்க. யார் யார் போனீங்க ராணிமா? நானும் ஐயாவும் ரெண்டு பேர் தானா? நல்ல சிறப்பா. ஆமா, சிறப்பா நடத்தினாரு. மரியாதை எல்லாம் பண்ணாரு ஐயா. ஒரு இது படம் ஒண்ணு கொடுத்தாரு சிறப்பா. அதுவும் அவர் ரசிச்சு ரசிச்சு போட்டு பார்த்து இது பண்ணாரு. அந்த ரவுண்ட் எல்லாம் ஒரு தங்கம் பதக்கம் மாதிரி கொடுத்தேன், அதெல்லாம் வச்சு அழகு காமிச்சாரு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நன்றிம்மா, நன்றி. போன் நம்பர் கொடுத்துருக்காரு, போன் போட சொல்லி ஏதாவதுன்னா வரும்போது போட்டு வாங்க. பெருமானை அழகு செய்து பார்த்தார். சாத்துப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அழகு பார்த்தார், அழகா பார்த்தார். நன்றி. பூவாலையும் சாத்துப்படி பண்ணலாம், பொன்னாலையும் சாத்துப்படி பண்ணலாம், நகையாலும் சாத்துப்படி பண்ணலாம். பூம்படி மக்களும் பொற்படி மக்களும் என்று இவற்றுள் ஆம்படி மக்களும் ஆகில் மடநெஞ்சமே தாம் படிமக்களம் வேண்டுதிரில் தமிழ் மாலைகளால் நாம் படிமக்களம் செய்து மடநெஞ்சமேன. பெருமானை பூவால் அலங்காரம் பண்ணுதல், நகையால அலங்காரம் பண்ணுதல், தமிழால அலங்காரம் பண்ணுதல் பாட்டு, அப்பர் சாமி பாட்டு அது. பாடணும்.
2 பேரும் பாடணும். ரொம்ப அந்த இது சாத்தும் போது இந்த பாட்டு சொல்லுவாங்க, பூம்படி மக்களம் பொற்படி மக்களம் என்ற இவற்றில் ஆம் படிமக்களம் ஆகிலும் வடநெஞ்சமே தாம் படிமக்களம் வெண்டுதிரேல் தமிழ் மாலைகளால் நாம் படிமக்களம் செய்துவி வடநெஞ்சமேன்னு அப்பசாமி பாட்டு. வாழ்க வாழ்க. பெருமான அழகுபட சொன்ன இந்த பாட்டை சொல்லி பண்ணது ஒரு மரபு. நன்றி. ஞான சம்பந்த செவுத்துல எல்லாம் வரைஞ்சி வச்சு எல்லாம் அழகா பார்த்தோம். இன்னும் திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு கோயில்லையும். ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. அங்க முடிஞ்சிச்சு சீர்காழியில. மற்ற கோயிலாம் அங்கதான் செப்பேடுகள் எடுத்தாங்க இல்லையா? சீர்காழியில தான். ஆமா 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 எடுத்து வச்சிருக்காங்க. கடைசி பாட்டு யாரா பாடணும்னு நித்தில பாடிட்டீங்களா? தமிழர் சினிமா பாடிட்டீங்களா? நான் பாடுறேங்க. நான் பாடுறேன் ஐயா. இன்னும் யாராவது பாட வேண்டியது இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க. நித்திலா பாடல. சரிங்க வாங்க வாங்க. லலிதாம்மா உங்களை பல முறை கூப்பிட்டாங்க அம்மா, லலிதா லலிதா லலிதான்னு. சரி சரி. பாடுங்க. சிவனம திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமல போற்றி அருளுகனின் அந்த அம்மாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூம் கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத பொண்டரீகம் போற்றிய முய்ய ஆட்கொண்டருளும் பொன்பாலர்கள் போற்றிய மார்கள் நேராடேலோரம்பாவாய் போற்றிய மார்கள் நேராடேலோரம்பாவாய். சிவனம திருச்சிட்டம்பலம். லைன்ல பேர் வந்துட்டு கூப்பிட்டு வரலன்னா வீட்டு கடவுள் அழைக்கின்றன அர்த்தம். கண்டிப்பா. இல்ல அவங்க அனுஷ்டானம் பண்றாங்க, அனுஷ்டானம் பண்ணுவாங்க. உமாமாக்கு தெரியாது இல்ல, நீங்க தண்ணி பிடிக்கிற மாதிரி அவங்க அனுஷ்டானம் பண்றாங்க. வீட்டு கடமைகள் நாட்டு கடவுள் அழைக்கிறது. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, பேத்தி வேற ஒரே அழ, அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதனாலதான், இல்லைன்னா நான் முன்னாலேயே வந்துருது. அப்படி கூப்பிடும் போது ஒண்ணு மைக் எடுத்துட்டு அம்மா நான் பணியா இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ரெஸ்பான்சிபிள். இல்லைன்னா இல்லைங்க ஐயா, அனுஷ்டானம் பண்ணும்போது அதை நான் வந்து இது பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். சரி, ஆமாங்க. நார்மலா இருக்கும்போது நான் வந்து அட்டென்ட் பண்ணிடுவேன். அது நேரத்துல நான் வந்து எடுக்க முடியாதனாலதாங்க ஐயா. சரிப்பா சரி, அதான் கடமை அழைக்கிறது சொல்லிட்டேன் நான். சரி சரி. அது ஒரு கடமை தானே. நன்றி நன்றி. வேற யாருன்னா இருக்காங்களா? திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுக நின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. கல்லூரி பிள்ளை வாயால கேட்கறத சொல்லுவோம். நன்றி நன்றி. வேற யாராவது பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? கடைசி பாட்டு நான் பாடல. தமிழர் சினிமா பாட்டீங்களா? பாட்டாங்க. தமிழர் சினிமா பாட்டாங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேன் சாமி. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள்
போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. வேற என்ன இருக்காங்களா? அவ்வளவுதாங்க ஐயா. சரி. சிவாயினம் திருச்சிற்றம்பலம். வாழ்த்து அன்பர்களுக்கு வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்த்து யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? திருச்சிற்றம்பலம். பட்டமல்லம்மா பொருளே கேட்கல, வாங்க. பட்டம்மா பாடினாங்களா வந்து? ஐயா நான் பாட்டு திலகோதியம்மா டீச்சர் தான் பாடலன்னு நினைக்கிறேங்க ஐயா. பாடினாங்க பாடினாங்க, அவங்களும் பாட்டாங்க. வாங்க வாழ்த்து பாடுங்க பட்டமல்லம்மா. திலகோதியம் தான் கடைசி பாட்டு பாடினாங்க முதல்ல. கடைசி பாட்டை முதல்ல பாடினாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணி நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். திலகோதியம்மா வாங்க, மீதி முடிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்கவே வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. இந்த பாட்டு சொன்னா மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்கும் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறி மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியிலும் மன்னிக்கவும். இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா? புதன்கிழமை ஐயா. ஐயா இன்னைக்கு புதன்கிழமை ஐயா. நாளும் தெரியல, கோலும் தெரியல. ஆமாங்க ஐயா, இன்னைக்கு புதன்கிழமை சாமி. நானும் ஆமா புதன்கிழமை ஒண்ணு இல்ல. இரவு 8 மணிக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சி எதனா வச்சுக்கலாம். சரியா 9:50 எப்பவும் போல. ஆமா ஆமா, சித்தாந்தம் எல்லாம் அவரு ஆத்தூர்காரு, ஆத்தூர் அடிகள் வந்தா தான் சித்தாந்தம் எல்லாம். மார்கழி பூஜையில இருக்காரு பிஸியா. அந்த திருநாள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பொங்கல் கொண்டாடாதா? ஆமா, நிகழ்ச்சி வந்து திருநாகை காரணத்துல இருந்து ஆரம்பிச்சோம், கும்பகோணத்துல இருந்து ஒழிச்சது இன்னைக்கு. அதே மாதிரி திருநாகை பாடல் பெற்ற தலங்கள்ல இருந்து இன்னைக்கு நிறைய குரல்கள் ஒழித்தன. மிக்க நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த 4 நாட்களாக 12 திருமுறை காப்பு செய்யப்பட்டுள்ளதா திரு எம்பாவையை மட்டும் பாடி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி வருக வருக என்று வரும். ஐயா சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு 5ஆம் நாள், இன்னும் 5 நாள் இருக்கு. இன்னும் 5 நாள், மீதமுள்ள 5 நாட்களும் நாம் திருவெம்பாவையே பாட இருக்கிறோம் என்று கூறி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நற்றுணையாவது நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த செய்திகளை, இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் ஐயா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கட்புலன் வாயிலாகவும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஐயா நிறைவுகளை எங்களுக்கும் சேனல்ல இருந்து அடியனுக்கும் தெரிவிக்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை எடுத்து சென்று அடியாரிடம் சேர்ப்பதும் உங்களுடைய கடமை என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க.